நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா தொடங்கியுள்ளது. உலக நன்மைக்காக சமயபுரம் அம்மன் விரதம் இருப்பதாக பக்தர்கள் மத்தியில் நிலவும் நம்பிக்கை இந்த பூச்சொரிதல் விழாவுக்கு கூடுதல் மகத்துவத்தை சேர்த்துள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 8ஆம் தேதி பூச்சொரிதல் விழா தொடங்கியது. உலக நன்மைக்காகவும் பக்தர்களின் நலனுக்காகவும் சமயபுரம் அம்மனே 28 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இதனை பச்சை பட்டினி விரதம் என்றும் அழைக்கின்றனர். உலக நன்மைக்காண்டி அம்பாள் தன்னைத்தானே வருத்தி கொண்டு இந்த விரதம் இருப்பதாக ஐதீகம். சித்திரை முதல் செவ்வாய் தேரேறுவது ஒரு சிறப்பாகும். இந்த கோவிலில் விரத நாட்களில் வழக்கமான பொங்கல், தயிர் சாதத்தை தவிர்த்து பானகம், பழச்சாறு, இளநீர் உள்ளிட்டவை மட்டுமே அம்மனுக்கு படைக்கப்படுகிறது. பக்தர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கும் அம்மனை தேவர்கள் பூக்களால் அர்ச்சிக்கிறார்கள் என்பதை பிரதிபலிக்கும் விதமாக கூடை கூடையாக பூக்களை பக்தர்கள் கோயிலுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். விரதங்கிறது முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் நம்ம மாலை போடுவோம். ஆனால் அம்பாள் உலக மக்களுக்காக நல்லா இருக்கணும், நோய் இல்லாமல் அம்மன் சூரிய வராமல் உலக மக்கள் காக்கணும்ட்டு விரதம் இருக்கிறது உலகத்தில் இங்கே மட்டும்தான் அந்த ஒரு இது இருக்குது. அதனால தான் மக்கள் அதிகமாக அந்த அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா அங்கே இருந்தெல்லாம் நிறையா வராங்க, வெளிநாட்டு மக்கள் வராங்க. இந்த அம்பாளோட சக்தியினால் தரிசனம் பண்ண வராங்க. நாங்களும் தொடர்ந்து இங்கே வந்துக்கிட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பூச்சொரிதல் விழாவிற்காக 7 கண்காணிப்பு கோபுரங்கள் சமயபுரம் கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளன. 42 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. நீண்ட தூரத்திலிருந்து சமயபுரம் அம்மனை தரிசிப்பதற்காக இங்கு வரும் பக்தர்கள் நீண்ட வரிசையிலும் காத்திருந்து அம்மனை வணங்கி செல்கிறார்கள். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.